தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனை ஆதரித்து நவரச நாயகன் நடிகர் கார்த்திக் கோவில்பட்டி பகுதியில் திறந்த வேனில் சென்றவாறு தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இந்த பிரச்சாரத்தின் போது தமிழக செய்தித்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். என்பதை மையப்படுத்தி இன்றைக்கு நமது அன்பு சகோதரர் பழகி கொஞ்ச நாள்ல அவர் எவ்வளவு மரியாதைக்குரியவர், நம்பிக்கைக்குரியவர், இன்றைக்கு நாட்டின் நலன் கருதி அவர் எடுத்த முடிவு இன்றைக்கு நம்ம எதற்காக என்று சொல்லி இன்றைக்கு அக்கா தமிழிசை அவர்களுக்காக இன்றைக்கு வாக்கு கேட்டு பொழுது சிறப்புரையாற்றுகின்றார். வாக்குகள் சேகரிக்க வந்திருக்கின்ற சகோதரர் கார்த்திக் அவர்களுக்கு முதலில் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை பார்ப்பதற்கு நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள். தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். அதற்கு தாமரைக்கு வாக்கு கேட்க வந்திருப்பது அவர் மிக பொருத்தமானவர். ஏனென்றால் 1000 தாமரை மொட்டுக்களை மலர செய்தவர் அவர். தாமரை தூத்துக்குடியிலும் மலர செய்வதற்கு தனது பிரச்சாரத்தை இங்கே வந்திருக்கிறார். அவருக்கு எனது வாழ்த்துக்களை சொல்லி, வெல்லப்போவது தாமரை, உங்கள் சின்னம் தாமரை. நன்றி, வணக்கம். சாதிக்க போறாங்க. ஒரு கார்த்திகை பார்த்து பயப்படுறீங்களே நீங்க? சரி, கார்த்திக் சாதாரண ஆள் தான், ரொம்ப ரொம்ப சாஃப்ட் தான், சிரிச்சுட்டே தான் இருப்பான். ஆனா ஒரு கார்த்திகோட மூளையையும் வீரத்தையும் சோதிக்காத, நீ தோத்து போயிடுவேன். நான் நீங்க உங்க கிட்ட நான் மன்றாடி கேட்டுக்கிறதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அனைவருக்கும் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். இன்னொன்று, தயவு செஞ்சு தமிழ்நாடு நம்ம நாடு, இந்தியா நம் தாய்நாடு, மறக்கவே கூடாது. இதுக்குதான் உயிர் தியாகம் செய்து, ரத்தம் சிந்தி உயிர் தியாகம் செய்து தூக்கு மேலே ஏறி நமக்கு சுதந்திரம் தந்த அதே வீர ரத்தம் தானே நமக்கு ஓடுது. வாக்களிக்கும் போது தயவு செய்து அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க பாதங்களை தொட்டு வணங்கி மன்றாடி கேட்டுக்கிறேன். நீங்க இல்ல, நான் உங்ககிட்ட வண்டி இடுறது தப்பே இல்லை, அவங்க கிட்டதான் மாட்டேன், அங்க நிமிர்ந்து தான் இருப்பேன். உங்களுக்கு தெரியும், நான் புதுச்சா சொல்லணும், அதான் நான் சொல்றேன். வேண்டாம், பொய் உரைப்பவர்கள் வேண்டாம். நீங்க டிவியில பார்த்த மூட்டை மூட்டையா அந்த பொய்கள் வேண்டாம். நீங்க நல்லவர்களுக்கு, வல்லவர்களுக்கு, உண்மை பேசுவதற்கு வாக்களியுங்கள். தேசப்பற்று உள்ளவர்களுக்கு வாக்களியுங்கள். நம் தமிழகத்தை, நம் மக்களை நேசிப்பவர்களுக்கு வாக்களியுங்கள். தாமரை சின்னத்தில் வாக்களியுங்கள். என் சகோதரியாகவே மாறிவிட்ட ஒரு வேண்டுகோள், நான் பாட்டு பாடின நீங்க ஓட்டு போடணும். டாக்டருக்கு ஓட்டு போடணும், தாமரை சின்னத்துல ஓட்டு போடணும். அப்ப பாடுறேன், பாடுறேன்னா பாட முயற்சிக்கிறேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி பாடின பாட்டை பாட சொல்றீங்க. பெர்மிஷன் லேடிஸ் கிட்டையும் குழந்தைங்க கிட்டையும் வாங்கிக்கிறேன். அந்த வார்த்தை என்னன்னு எங்க லேடிஸ் பாடலாமா? தப்பில்லையே, சினிமா பாடுங்க.